அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உலகத்துல யாருமே ஆரோக்கியத்தை விரும்பாம இல்லை, இளமையும் யாரும் விரும்பாம இல்லை. எல்லாருமே ஆரோக்கியத்தையும் இளமையும் விரும்புறாங்க. ஆனா அதுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்களா? அதுக்கான வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துறாங்களா? கிடையாது. ஆனா சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னா, சின்ன சின்ன பொருள்கள் மூலமாவே ஆரோக்கியத்தையும் இளமையும் நீங்க அடையலாம் அப்படின்னு பல விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. அதுல குறிப்பிட்டு அமிர்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அந்த அமிர்தம்னா என்னன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, கடுக்காய்க்கு பேரு அமிர்தம். ஏன் அமிர்தம்ன்ற பேரு அப்படின்னா, பார்க்கடல்ல அசுரர்களும் தேவர்களும் கடைகிறாங்க. எதுக்காக? அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக. அப்ப பார்க்கடல்ல இருந்து பல பொருள்கள் வந்தது. லக்ஷ்மி, ஐராவதம், இப்ப எத்தனையோ விஷயங்கள் வந்தாலும் கடைசியா வந்ததுதான் அமிர்த கலசம். இந்த அமிர்த கலசம் வெளியே வந்தோடனே அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரே சண்டை. எனக்கு தான் உனக்கு தான் சண்டை போடுறாங்க. அந்த மாதிரி சண்டை போடும் பொழுது அந்த கலசம் சிந்தி ஒரு துளி பூமியில விழுந்தது. அது ஒரு விருட்சமா முளைச்சதுன்னு சொல்லுவாங்க. அந்த விருட்சம் தான் கடுக்காய் மரம். அப்ப அமிர்தத்தின் ஒரு துளி கடுக்காய் வந்ததுன்னா, அப்ப அமிர்தத்தில் உள்ள அத்தனை நன்மைகளும் எதுல இருக்கும்? அந்த கடுக்காயில இருக்கும். அதனாலதான் சித்தர்கள் இளமைக்கும் நீண்ட ஆரோக்கியத்திற்கும் கடுக்காயை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த கடுக்காயோட இன்னொரு சிறப்பு என்னன்னா, கடுக்காய்க்கு 108 பயன் இருக்குங்க. அது சொன்னா கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல ஆகும். ஆனா இந்த கடுக்காயை 4 பருவ காலங்களையும் நம்ம பயன்படுத்தலாம். எப்படி? வெயில் காலம், மழைக்காலம், குளிர்காலம், எல்லா 4 காலம் எல்லாத்துலயுமே நீங்க வெவ்வேறு அனுபானத்தோட சேர்த்து நீங்க பயன்படுத்தலாம். இந்த கடுக்காய் அமிர்தம்னு சொல்றாங்கல்ல, அப்ப கடுக்காய் எதுக்காக எல்லாரும் விரும்புனாங்க? இளமையா இருக்கணும். அப்ப கடுக்காய் சாப்பிட்டா நம்ம எப்படி இருக்கலாம்? இளமையாக இருக்கலாம். 2வது முதுகெலும்பு மஜ்ஜைகள். அதுதான் ஒரு மனிதன் நிமிர்ந்து நிக்கிறான்னா அவனோட முதுகெலும்பு ஸ்ட்ரைட்டா பர்ஃபெக்டா இருந்தாதான் அவன் இளமையா இருக்க முடியும். ஒரு மனிதனோட இளமையின் ரகசியமே முதுகெலும்புல தான் இருக்கு. அப்ப சக்கரங்கள் அடிப்படையில் மூலாதாரம் அப்படின்ற சக்கரம் நல்லா வேலை செய்யணும்னா கடுக்காய் சாப்பிடலாம். எக்ஸசைஸ் பண்ணும்பொழுது முதுகெலும்பை பராமரிக்கிறதுக்கு கடுக்காய் சாப்பிடலாம். நீங்க வயகரா அது இது என்னென்னமோ சாப்பிட்றோம், கடுக்காயை சாப்பிடலாம் சார். நாட்டு சர்க்கரையோட கலந்து சாப்பிடலாம், பனை வெள்ளத்தோட சாப்பிடலாம், வெந்நீர்ல சாப்பிடலாம், தேன்ல கலந்து சாப்பிடலாம். பல்வேறு அனுபானங்களை சேர்ந்து கடுக்காயை நம்ம சாப்பிடலாம். அப்ப இளமை நம்ம கிட்ட நீடிச்சு நிற்கும், முதுகெலும்பு பலம் அடையும். அதனால கடுக்காய் ஒரு அமிர்தம் அப்படி குறிப்பிடுவாங்க. ஸோ கடுக்காயை ஒவ்வொரு நாளும் இரவு நம்ம 1/2 ஸ்பூன் சாப்பிட்டு வெந்நீர் குடிக்கலாம். சிம்பிளா தினமும் பயன்படுத்தணும். எதுக்குமே நம்ம அடிக்ட் ஆகக்கூடாது. அப்ப ஒரு 45 நாள், அதான் ஒரு மண்டலம்னு அன்னைக்கு சொன்னாங்க. ஒரு மண்டலம் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணிடணும். ஒரு 10-15 நாள் கேப், திருப்பி அகைன் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். இது மாதிரி தொடர்ந்து கடுக்காயை நீங்க சாப்பிட்டா, கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் வாழலாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. கடுக்காயில பல்லு வளர்க்கைன்னா பல் ஈறுகள்லாம் டைட் ஆகும், ரத்தம் வர்றது நின்று போயிடும். எந்த புண்ணு இருந்தாலும் புண்ணு மேல நீங்க கடுக்காய தேங்காய் எண்ணெய் கலந்து தடவைனா புண்ணு ஆறிடும். ஸோ கடுக்காயை நல்லா அரைச்சு முகத்துல தடவி வாஷ் பண்ணலாம். நல்லா 10 மாதிரி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு வாஷ் பண்ணா முகம் பளபளப்பாகும். தலையில் உள்ள டேண்ட்ரஃப், அதுக்கு கூட தேங்காய் எண்ணெயில கடுக்காய் பொடியை போட்டு சூரிய படம் ஒரு 3 நாள் 1 வாரம் தேங்காய் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெயை நீங்க பயன்படுத்தினாலும் தலைமுடி நல்லா இருக்கும், டேண்ட்ரஃப் வராது. அப்போ உள்ள சாப்பிடலாம், எக்ஸ்டர்னல்ல பயன்படுத்தலாம். கடுக்காய் சாப்பிட்டு மிடுக்காய் வாழலாம். ஆரோக்கியத்துடன் நம்ம வாழ முடியும். நன்றி.